10th standard exercise 1.4ல 9th sum பார்க்க போகிறோம். If the function f is defined by f of x, open set bracket x plus 2 if x greater than 1, 2 if minus 1 less than or equal x less than or equal 1, x minus 1 if minus 3 less than x less than minus 1. ஓகேவா, ஃபைண்ட் த வேல்யூ. இங்கே கொடுத்துருக்குற அந்த வேல்யூலாம் அந்த கொஸ்டினில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு உண்டான ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எஃப் ஆஃப் 3 இந்த நம்பர் இதுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் மைனஸ் 1.5, எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2. நம்ம எப்பொழுதும் போல் சம்ம சால்வ் பண்ணும்போது கொஸ்டினை தூக்கி எழுதிடுவோம். அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இஃப் எக்ஸ் கிரேட்டர் than 1, greater than 1னா 1 விட அதிகமான எண்கள்லாம் எது இருக்கோ அதெல்லாம் நம்ம எழுதிடுவோம். ஓகேவா, அப்போ 2, 3, 4 இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்கிறத நம்ம எழுதிக்கிட்டோம். அடுத்து 2 இஃப் மைனஸ் 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் எஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 1. லெஸ் தன் ஆர் ஈக்குவல்னா இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 1 நீங்கள் எங்கேயே எடுத்துக்கணும். ஓகேங்களா, லெஸ் தென் அப்படிங்கும்போது அந்த நம்பரை எடுத்துக்கக்கூடாது. லெஸ் தன் ஆர் ஈக்குவல் அப்படின்னா இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கணும். அப்போ எது வரைக்கும்? லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 1 வரைக்கும். அப்போ 1 இன் பிட்வீனில் எந்த நம்பர் வரும்? 0ங்கிற ஒரு நம்பரு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இஃப் மைனஸ் 3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1. அப்போ நல்லா கவனிங்க, லெஸ் தென்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த நம்பரை எடுத்துக்கக்கூடாது. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கணும்? மைனஸ் 2. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ் 1. அப்போ நல்லா கவனிக்கணும், மைனஸ் 3 மைனஸ் 2. அப்போ அந்த மைனஸ் 1 மைனஸ் 2. இப்போ இந்த மைனஸ் 1 இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் 1.5 அதுக்கப்புறம் 1 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க, எஃப் ஆஃப் 3 இந்த 3 எங்கே வருது? இந்த 3 இதில் பாருங்கள். நல்லா நம்ம கிரேட்டர் தென் லெஸ் தென் இந்த மாதிரி கண்டுபிடிச்சதில் நேராக பார்த்தா ஃபஸ்ட் இதில் பாருங்களேன் 3ன்னு இருக்குது. அப்போ அந்த 3க்கு நேராக இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் ப்ளஸ் 2வை அப்படியே எழுதுங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ தான் என்னது? 3. எக்ஸோட வேல்யூ தான் என்னதுப்பா? 3 ப்ளஸ் 2. இந்த 2 அப்படியே எழுதிக்கணும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எக்ஸோட வேல்யூ தான் இந்த 3. அப்போ 3 ப்ளஸ் 2 இங்கே ஆன்சர் என்னது? 5. இப்போ 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் 0. செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 0. இந்த 0 எங்கே வருதுன்னு பார்க்கணும். நல்லா கவனிங்க, இந்த 0க்கு நேராக இந்த இஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கீங்க? 2ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே எனக்கு நான் 2ன்னு எழுதிக்கிட்டேன். இங்கே எனக்கு எக்ஸுங்கிற ஒன்று இல்லை, அதில் 2ங்கிறத அப்படியே நம்ம வச்சாச்சு, வேறு ஒன்றுமே பண்ணலை நான். அடுத்தது 3. தேர்டு கொஸ்டின் என்னதுங்க? எஃப் ஆஃப் மைனஸ் 1.5. இப்போ மைனஸ் 1.5னா இந்த இதில் நம்மளுக்கு எங்கே 1.5 இருக்குன்னா அந்த தேர்ட் ஒன்றில் இருக்குது. மைனஸ் 1.5ங்கிறது இங்கே இருக்குது. அப்படியே இஃப்க்கு முன்னாடி வந்தால் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எழுதுங்க, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன? மைனஸ் 1.5 மைனஸ் 1. இப்போ நல்லா கவனிங்க, மைனஸ் 1.5 மைனஸ் 1. இங்கே மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே பாருங்களேன், நல்லா கவனிங்க, 1.5 இந்த 1ங்கிறது முழு எண். அப்போ இது கீழே 0 போடுங்க, இந்த 5 டவுன் பண்ணுங்கள். 1 + 1 2. என்னங்க மிஸ் மைனஸில் இருக்குது, நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த மைனஸும் நம்மளுக்கு என்னது? ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்னா 2.5 வரும். இதில் இன்னொன்று என்னதுன்னா பெரிய நம்பரோட சைனை தான் நம்ம போடணும். அப்போ மைனஸ் 2.5. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2. ஓகேங்களா, இப்போ எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் மைனஸ் 2. இப்போ எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த 2 எங்கே இருக்கோம்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதில் எப்பொழுதும் போல் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி கிரேட்டர் தன் இருந்துச்சு இல்லையா, இந்த லைனில் தான் வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். எழுதிக்குவோமா? எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுறோம்? எஃப் ஆஃப் மைனஸ் 2 இங்கே எங்கே வருது? இந்த தேர்டு ஒன்றில் பாருங்கள், இஃப்க்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 1. அப்போ நான் எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் 2ன்னு சொன்னால் இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே என்னது? 2 + 2 ப்ளஸ் இந்த எக்ஸோட இந்த மைனஸ் 2க்கு தானே நம்ம பார்த்தோம். அப்போ எக்ஸோட வேல்யூ இது என்னது? மைனஸ் 2 மைனஸ் 1 எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு 2 2s இங்கே பாருங்கள், 2 + 2 4 ப்ளஸ் இங்கே பாருங்கள், இதுவும் மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு 2 + 1
த்ரீ என்ன 3 -3 ஏன்னா பெரிய நம்பரோட சைனை தான் போடணும். அப்போ ஈக்குவல் 4 - 3 இஸ் ஈக்குவல் டு 4ல் 3 போயிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் 1. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைனலாக நம்மளுக்கு 1ங்கிறத ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை டஃப்னு நினச்சலாம் பார்க்காதீங்க. லெஸ் தென் இருந்தால் அந்த நம்பரை எடுத்துக்கூடாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா இந்த நம்பரை எடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த சம்மை யூஸ்ஃபுல்லாக போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ரிலேட்டடில் ஒரு 5 மார்க் வரும்.